வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் S7 FE பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேபும் வந்து கிட்டத்தட்ட S9 Plus மாதிரி தான். ஆனால் வந்து இதில் வந்து S9 Plus அளவுக்கு வந்து சிலது கிடையாது. தட் இஸ் த கேமரா அண்ட் த UI வித் த ஸ்மூத்னஸ்ஸு அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து இதில் கிடையாது. ஆனால் டிஸ்பிளேலாம் வந்து சூப்பராக இருக்கும். S9 Plus அளவுக்கு ஸ்மூத் கிடையாதுனாலும் S9 Plusக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து ஸ்மூத்னஸ் இருக்கும். இதோடைய டிசைனை நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பின்னாடி வந்து இங்கே S Pen இருக்கும். இப்போ வந்து இந்த S Pen வந்து நம்ம இங்கே கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம்னா டிச்சு நல்லா ஒட்டிக்குது, ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சைட்லேயும் வந்து S Pen வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இது இங்கே பின்னாடி வந்து சுற்றி அலுமினியம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சவுண்ட் பவர்டு பை AKGன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பின்னாடி வந்து ஒரு டைப் சி போட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தா இங்கே மேலே ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் இங்கே வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து மைக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டேப்பில் வந்து நெக்ஸ்ட் நம்ம கேமராக்கு தான் போக போகிறோம். இந்த டேப்பில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 8 மெகா பிக்சல் கேமராவும் முன்னாடி வந்து 5 மெகா பிக்சல் கேமராவும் இருக்குது. இந்த 8 மெகா பிக்சல் கேமராலையும் இந்த 5 மெகா பிக்சல் கேமராலையும் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து தூரமாக போகிறோன்னா மற்ற இடத்தெல்லாம் பிளர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை மட்டும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப்ல இருக்கிற கேமரா வச்சு ரொம்ப ஹை கிளாரிட்டி ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுக்க முடியாது. நம்மளால் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸு, இந்த ஜூம் மீட்டிங்கு இதுக்கெலாம் இந்த டேபோடைய கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு பட்ஜெட் லெவல் டேபோடைய கேமரா அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற கேமரா இது கிடையாது. இந்த டேப்ல வந்து எனக்கு நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்சதே வந்து இதோடைய டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 12.4 இன்ச்சில் 2560 1600 வரைக்கும் ரெசல்யூஷன் கொடுத்து இதை வந்து ஒரு LCD TFT டிஸ்பிளேவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் என்னடா LCD TFT டிஸ்பிளேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேப் வந்து LED அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த டிஸ்பிளே இந்த இதில் வந்து இந்த டைப் பண்ணுறப்போ அந்த சவுண்ட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் கூட சூப்பராக தான் இருக்குது. மீடியா கண்டென்ட்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதாவது இந்த டேப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இந்த தியேட்டர் பிரிண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, அப்போ நீங்க இந்த தியேட்டர் பிரிண்ட்லாம் பார்க்குறப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கேட்கும். மற்ற டிவைஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி கேட்கும். அதெல்லாம் வந்து இந்த டேப்ல வந்து கிடையாது. ஸோ இந்த டேப் வந்து நீங்கள் வந்து தியேட்டர் பிரிண்ட் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தியேட்டர் பிரிண்ட் பார்க்குற ஃபீலே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நார்மல் படம் பார்க்குற ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த டேபோடைய டிஸ்பிளே அண்ட் வித் ஸ்பீக்கர் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரில் வந்து ஸ்பீக்கரோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த டேப்ல பேட்டரின்னு பார்த்தா 10090 mAh பேட்டரி இருக்குது. இதில் அந்த பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளே வந்து LCD TFT டிஸ்பிளேன்றதுனால இந்த பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் வருது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹை யூசேஜ் கேமிங்லாம் ரொம்ப நேரம் பண்ணுறீங்க, மீடியா கண்டென்ட்ஸ் ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 hours அப் டு 7 hours 8 hours வருது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து சில மீடியா கண்டென்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 2 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்கும். இதை விட
ப்ராப்ளம்னா அதில் வந்து எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அதில் நல்லா இருந்தாலும் பேட்டரி லைஃப் வந்து இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது எல்இடி டிஸ்பிளே இருக்கிறதுனால. ஆனால் வந்து இதையும் அதையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கும் அந்த எல்இடி டிஸ்பிளேக்கும் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சாம்சங் டேப் S7 ப்ளஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இஃப் யூ ஆர் சூஸிங் த டேப் ஃபார் த பேட்டரி கண்டென்ட்னா நீங்கள் வந்து இந்த டேப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா ஏன்னா வந்து இதில் தான் வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப நேரம் நீடிக்குது. இதில் இந்த டேப் வந்து 45 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் வந்தது வந்து வெறும் 15 வாட்ஸ் சார்ஜர் மட்டும்தான். அந்த 45 வாட்ஸ் சார்ஜரே கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. இதை விட இந்த பேட்டரியில் வந்து என்ன பெரிய ப்ளஸ்னா இந்த பேட்டரி வந்து ஹீட் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் போடுறப்ப ஹீட்லாம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து இந்த S7 FE லான்ச் ஆகி 3 இயர்ஸ் தான் என்னவோ ஆகுது. ஆனால் அதனால வந்து ஹீட்லாம் இந்த பேட்டரியில் இல்லை. அதனால் இவ்வளோ தான் இந்த பேட்டரியோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி. இந்த டேப்ல வந்து S Pen பார்த்தா இந்த S Pen வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் சாம்சங் நோட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த S Pen வந்து எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் வந்து இதில் தான் நான் மோஸ்ட்டாக வந்து நோட்ஸ்லாம் எடுப்பேன். நான் இதில் தான் வந்து படித்து நோட்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட்லாம் எழுதி பார்ப்பேன். ஸோ நான் வந்து நிறைய யூசேஜில் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த S Pen வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த S7 ப்ளஸ்ஸு அதுலலாம் S7 ப்ளஸ் மாடல்லலாம் வந்து நம்மளுக்கு வந்து S Pen ப்ரோ கொடுப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு பேசிக் லெவல் S Pen தான். இது சார்ஜ் ஆகிற S Penலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் பேட்டரி உள்ள S Pen தான் இது. இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோன்னா இந்த S Penல இருக்கிற பேட்டரி வந்து காலி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம S Penல இருக்கிற பேட்டரி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இங்கே வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இந்த S Penல நம்மளால் வந்து இந்த பெயிண்டிங் ஆப்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சாம்சங் நோட்ஸ்லேயே வந்து ட்ராயிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பென்னப்பன் இதில் ஒரு ஆப் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் பென்னப்பில் போயிட்டு அந்த ட்ராயிங் வந்து நான் செலக்ட் பண்ணி அதுக்கு நான் கலரு ப்ளஷ்ஷு இதெல்லாம் வந்து ப்ளஷ்ஷு அதுக்கப்புறம் நிறைய வகையான மார்க்கர்ஸு இதெல்லாம் வந்து அங்கே வந்து காமிக்கும். அங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த S Pen வந்து இந்த S Penக்கும் S7 ப்ளஸ்க்கு இருக்கிற S Penக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் வந்து நீங்கள் வந்து தூரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேமராலாம் வேலை செய்யும். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கெஸ்டர் இருக்கும், இப்படி பண்ணிங்கன்னா ஒரு கெஸ்டர் இருக்கும். ஆனால் வந்து இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த S Pen வந்து ஒரு பேசிக் லெவல் தான். இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும். இங்கே காமிக்குதான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே ஸ்மார்ட் செலக்ட்டு S Pen டு டெக்ஸ்ட்லாம் இருக்குது. இதில் ஏர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்மளால் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. நம்மளால் வந்து S7 ப்ரோவில் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில். இங்கே வந்து என்ஜாய் யுவர் S Pen அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம். கிரியேட் நோட்டு, வியூ ஆல் நோட்ஸ், ஸ்மார்ட் செலக்ட், ஸ்க்ரீன் ரைட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கிரியேட் நோட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது நோட் கிரியேட் ஆகும். நம்ம வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த S Penல வந்து ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பட்ஜெட் லெவல் S Pen அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது இல்லை. அதை விட சூப்பராக தான் இருக்குது. என்னதான் கேமராவில் சொதப்பிட்டாலும் கேமரா வந்து கொஞ்சம் மெகா பிக்சல் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஒரு சென்சார் வந்து நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். அதில் சொதப்பிட்டாலும் இதில் வந்து அவங்க வந்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கேமராவில் சொதப்பினதை வந்து இதில் வந்து நல்லா காமிச்சிட்டாங்க அப்படின்லாம். இந்த டேப்ல வந்து ஸ்பீக்கர்னு பார்த்தா இங்க வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது கூட வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால வந்து இந்த டேப்ல வந்து மீடியா கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் வழக்கம் போல் எப்பயும் போடுற சாங்கே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
இந்த டேப்ல கொடுத்துருக்கிற ஸ்பீக்கரை விட எனக்கு ஸ்பீக்கரோடைய அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம இப்போ இப்படிதான் நம்ம வச்சு கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலும் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு மைல்டாக தான் கேட்டுருந்துருக்கோம். அதனால இங்கே 2 ஸ்பீக்கர் கொடுத்து இங்கே பேக்கில் வந்து இங்கே வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தொட்டு பார்த்தா வந்து நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும், அந்த ஸ்பீக்கர் அதர் வைப்ரேஷன். ஸோ இது வந்து நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டேப்ல வந்து ப்ராசஸர்னு பார்த்தா இதில் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட் அண்ட் அமேசிங் ஃபார் கேமிங். ஏன்னா இந்த இம்மர்சிவ் டிஸ்பிளே வித் த ஸ்பீக்கர் ஆஃப் த டால்பி அட்மாஸ் அதெல்லாம் சேர்த்து நம்ம கேமிங் பண்ணுறப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டேப் வந்து வாங்கி இதோடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டேப்பில் வந்து எவ்வளோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த டேப்பில் இருக்கிற ப்ராசஸர் வந்து வித் வெரி குட் ப்ராசஸர் which is very nice for all the things, video content, கேமிங்கு, நார்மல் யூசேஜ், ஹை யூசேஜ், இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்னாப்டிராகன் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து இது அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு வந்து இதால் தாங்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் ஆஃப் த S7FE வந்து இவ்வளோ தான். இதில் வந்து அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த அதர் டிவைசஸில் வந்து இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வராது. ஆனால் வந்து அதில் என்னதான் லோ மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாலும் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஜூம் மீட்டிங்கு, கூகுள் மீட்டு இதெல்லாம் வந்து நம்மளால் கிளியராக மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும், விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இங்கே வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா அப்படி கிடையாது. பின்னாடி 2 ஸ்பீக்கர் கொடுத்ததும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். இதில் வந்து இந்த சாம்சங் டேபுக்கு வந்து புக் கவர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இங்கே வந்து அதுக்கு வந்து போர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த புக் கவரில் இப்படி வச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சாம்சங் டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து கீபோர்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கவர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் அதர் ஃபீச்சர் தான் சொல்லி ஆகணும். இந்த அதர் ஃபீச்சர்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சாம்சங் டெக்ஸ்க்கான புக் கவர் தான். ஏன்னா வந்து அது இருந்துச்சுன்னா நம்ம இந்த டேப்லேயே வந்து ஒரு கம்ப்யூட்டராக நம்ம மாற்றி நம்மளுடைய எல்லா பர்பஸ்க்கும் இந்த டேப் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் அப்படி இருக்குது. ஸோ இதோடைய அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா அவ்வளோதான். இந்த டேப்பில் வந்து ஸ்டோரேஜ்னு பார்த்தா இது வந்து ஒரு 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் LPDDR5X ரேம்லாம் கிடையாது. இதில் வந்து LPDDR4X ரேம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து இந்த டேப்பில் வந்து நோட்டி பார்க்குறப்போ நான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப்பில் வந்து இந்த 128 GB ஸ்டோரேஜ் கூட 6 GB ரேம் கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளால் வந்து செட்டிங்ஸில் வந்து மாற்றிக்க முடியும் 4 GBலேருந்து 6 GBக்கு. ஸோ இதை தவிர இந்த டேபோடைய ஸ்டோரேஜில் வந்து வேறு எதுவும் கிடையாது. இந்த டேப்ல என்னென்னலாம் உனக்கு பிடிச்சிருக்குது? கேமிங் பர்ஃபார்மன்ஸ், சவுண்டு டால்பி அட்மாஸாக இருந்தாலும் எதுவும் தேட்டரில் கேட்குற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனு, அது டேப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. மற்றது என்ன பிடிச்சிருந்தது உனக்கு? மற்றது தான் சொல்லிட்டேனேடா. இதில் கேம்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஓகே. இதை தவிர மற்றது வேறு ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்குதா? இல்லை. உனக்கு இதில் என்னென்னலாம் பிடிக்கல? எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாதா? ஏன்னா எல்லாமே பிடிச்சிருக்குது உனக்கு. எஸ். ஓகே.